உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஒரு ஊனமுற்ற ஒருத்தர் தான் ஒரு விளையாட்டு வீரர் பரிசெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை போய் நேராக சந்திச்சாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு அவர் கூட சேர்ந்து. ஆனால் பின்னாடி விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு அவர் ஒரு போலி அப்படின்னு சொல்லி. இது கொஞ்சம் அந்த நேரத்தில் சர்ச்சையானுச்சு. ஒரு அமைச்சரை சந்திக்க போகிறவங்கள ஆஃபீஸருங்க சரி பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் செஞ்சதை நினச்சி பாருங்க. அவர் எந்த அளவுக்கு விளையாட்டு வீரர்களை நேசிச்சிருந்தா, விளையாட்டு வீரர்களை மதித்திருந்தால், விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தணும்னு நினச்சிருந்தா, அவர்களோட வெற்றியில் நம்மளும் பங்கு பெறணும், அவர்களை வாழ்த்தணும், அவர்களை ஊக்குவிக்கணும்னு நினச்சிருந்தா, இவ்வளவு எளிதாக இந்த விளையாட்டு வீரர் போய் சந்திச்சிருக்க முடியும். உதயநிதி ஸ்டாலினின் அந்த நல்ல எண்ணத்தையும் விளையாட்டு வீரர்கள் மேலே கொண்டிருந்த அக்கறையையும் இப்படி ஒருத்தர் போலியாக பயன்படுத்திக்கிட்டாரு. அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறையில் சாதனை பண்ணியிருக்காரு. இன்னைக்கு சென்னையில் நீங்கள் அப்படியே போங்க, ட்ரெயினில் போங்க, பஸ்ஸில் போங்க, பார்ப்பீங்க விளையாட்டு திடல் அப்படின்னு சொல்லி சின்ன இடமா இருக்கும். அங்கே ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட்டோ, ஒரு வாலிபால் கோர்ட்டோ, ஒரு பேட்மிண்டன் கோர்ட்டோ இருக்கும். சின்ன பார்க் மாதிரி தான் இருக்கும். வெளியூர்லேருந்து சென்னைக்கு போகிறவங்கள போய் பாருங்கள். சென்னைக்காரங்களுக்கு தெரியாது என்னென்ன டிஎம்கே நல்லது பண்ணுச்சு அப்படிங்கிறதெல்லாம். சென்னைக்காரங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் மறந்துட்டாங்க. அதையெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலை. அது உண்மை. நீங்கள் வெளியூர்லேருந்து போகிறவங்கள பாருங்களேன். குப்பை மேடாக காட்சியளித்த இடமெல்லாம் சின்ன சின்ன விளையாட்டு திடல் உருவாக்கி வச்சிருக்காரு. அப்படியே இந்த திறமையானவர்களை ஊக்குவிக்கிற விஷயத்துக்கு விஜய் என்ன பண்ணாருன்னு பாருங்களேன். விஜய் சினிமா நடிகராக, சாதாரண சினிமா நடிகராக இருந்தப்போ அவர் எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனால் கட்சி ஆரம்பித்து ஒரு கட்சி தலைவரானதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே ஊர் ஊராக மேடை போட்டார். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் நல்ல மிக சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களை, மாநில அளவில் மாவட்ட அளவில் தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு பரிசெல்லாம் கொடுத்தாரு. கட்சி சார்பாக மேடை போட்டு கொடுத்தாரு. அதை ஒரு புரபகந்தா, அரசியல் புரபகந்தாவுக்கு பயன்படுத்திக்கிட்டாரு. அதுதான் உண்மை. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவோ நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவோ நன்மைகள் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு சூர்யாவை எடுத்துக்கங்க. அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அவ்வளவு அருமையாக சேவை பண்ணிகிட்டு இருக்காரு. பெரும்பாலும் யாராச்சும் நடிகர்கள் இப்படிலாம் ட்ரஸ்ட்டு ஆரம்பித்தாங்கன்னா அது வேறு விஷயத்துக்கு தான் ஆரம்பிப்பாங்க. வரி சலுகைகளுக்காகவும் ஏமாத்துறதுக்காக தான் ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் விதிவிலக்காக சூர்யா போன்ற நடிகர்கள்லாம் இருக்காங்க. அதே போல் கேப்டன் விஜயகாந்தை எடுத்துக்கங்க. அவர் சினிமாவுக்கு வந்த காலத்திலேருந்து எல்லோருக்கும் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கார். அரசியல் கட்சி ஆரம்பித்து தான் நான் செய்வேன்னு அப்படி அவர் இருந்ததே கிடையாது. சாதாரண நடிகராக இருக்கும்போது எல்லோரையும் ஊக்கப்படுத்தியிருக்காரு, எல்லோருக்கும் உதவிகள் செஞ்சுருக்கார். இந்த விஷயத்தில் டிவிகே விஜய் அவர்கள் அப்படியே நேரெதிர். அன்னைக்கு மேடை போட்டு எல்லாருக்கும் பரிசுகள் கொடுத்தாரு. இன்றைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு. யோசிச்சு பாருங்க. இந்த மிக சிறந்த மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகள்லாம் கூப்பிட்டு அவர் கையால் பரிசு கொடுத்தா அப்படி இருக்கும். முதலமைச்சர் கையால் பரிசு வாங்கணும்னு அந்த குழந்தைகள் சொல்லுமா இல்லையா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவர் பரிசு கொடுக்கவே இல்லை. இனிமேலாச்சும் அவர் மாணவ மாணவிகளை கூப்பிட்டு பரிசு கொடுக்கணும். அப்போ தான் வெறும் அரசியலுக்காக பண்ணலை, முதலமைச்சர் கையால் வாங்கணும்னு அவங்களுக்கும் பெருமையாக இருக்கும். இந்த விஷயத்தில் யார் டாப்புன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே கிடையாது, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அடுத்ததாக பத்திரிகையாளர்களை சந்திப்பது, பொதுக்கூட்டங்களில் பேசுவது, கொள்கை குறித்து விவாதிப்பது, எதிர்கால திட்டங்களை குறித்து மக்களுக்கு எடுத்து கூறுவது, இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிவிகே விஜய் அவர்களை பற்றி உங்களுக்கே தெரியும். பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதே கிடையாது. இது வரைக்கும் அவர் எத்தனை தடவை பேசியிருப்பார் அப்படிங்கிறத விட விரல் விட்டு எண்ணிடலாம். ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கே தெரியும். சும்மா நம்ம குரலை கேட்டால் மக்களுக்கு போர் அடித்து போயிடும். வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் நடித்து விடுற மாதிரி நம்ம குரலை அப்பப்போ மக்களுக்கு காமிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கில் ஓடிட்டுருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் இந்திய மாநிலங்களிலேயே ஒரு தனித்துவம் மிக்கவர்கள். அவர்களை அப்படியெல்லாம் எளிதாக நினைத்து விட முடியாது. இந்த மாதிரி பண்ணாக்கா மக்கள்லாம் செட் ஆயிடுவாங்க, ஒரு சினிமா போதையிலே இருப்பாங்க, அதனால் அந்த டெக்னிக்காக கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்காரு. ஒரு பேட்டி கொடுக்கறதுல ஒன்றும் கொடுக்கறது கிடையாது. அவருடைய கட்சிக்காரர்களே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நடிகன் ஒருத்தனை பார்த்தீங்களா, சின்ன பையனாக இருக்கான். ஏன் கேள்வி கேட்குறீங்க? விஜய் காதில் போய் கரண்ட் வரலான்னு சொன்னால் உங்களுக்கு கரண்ட் வந்துருமா அப்படிங்கிறான். கேள்வியே கேட்கக்கூடாதுங்கிறான் அவன் ஒருத்தன். அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அவன் பேசின ரீல்ஸ் எல்லாம். கேள்வியே கேட்கக்கூடாதுங்கிறதான் பாசிசம். ஆனால் நீங்கள் பாயாசம் நினச்சிட்டு இருக்கீங்க. அதுவே உதயநிதி அவர்கள்ட்ட போய் கேளுங்க. பத்திரிகையாளர்லாம் கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. காருக்குள்ளே உட்காந்துருப்பாருங்க, கண்ணாடியை இறக்கிட்டு என்ன கேள்வின்னு கேட்பாரு, அதுக்கு பதில் சொல்லிட்டு போவார். இந்த மாதிரி டிவிகே விஜய் ஏதாச்சும் பதில் சொல்லிட்டு போயிருக்காரா? டெல்லியில் கூப்பிடுறாங்கங்க. விஜய் சார் வர்ற சிஎம் எல்லாம் பேட்டி கொடுப்பாங்க, ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பாட்டுக்கு எனக்கு என்னான்னு போகிறாரு. இன்றைக்கு முகநூல் பக்கங்களில் கூட ஒரு செய்தி உலாவிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. விஜய் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியே கொடுக்க மாட்டேங்கிறாரு, காதையே வாங்காமல் போகிறதுனால அவருக்கு ஹியரிங் எய்டு அனுப்ப போகிறதா ஏதோ ஒரு இயக்கம் அறிவிச்சிருக்காமா. எப்படி இருந்தால் தமிழ்நாடு பத்திரிகையாளர்களால் முன்னேறியது தமிழ்நாடு. பெரியார் அப்படிங்கிற பத்திரிகையாளர் நமக்கு கிடைச்சாரு, அண்ணா கலைஞர் அப்படிங்கிற பத்திரிகையாளர்கள்லாம் கிடைச்சாங்க.
மற்றும் திராவிட தலைவர்கள் அனைவருமே பத்திரிகை நடத்துறாங்க. பத்திரிகை நடத்தி தான் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு புரட்சி இளைஞர்கள் புரட்சியால ஆட்சிக்கு வந்துட்டோம்னு சொல்றாங்களே, இதே மாதிரி ஒரு புரட்சியில தான் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க யாரும் பத்திரிகையாளர்களை சந்திக்காம இருக்காங்களா? ஏகே அரவிந்த் கெஜ்ரிவால் எவ்வளவு பேட்டி கொடுத்துருப்பாரு. இப்படி புரட்சின்னு, அதாவது 2 பெரிய கட்சிகளை தோக்கடிச்சிட்டு ஆட்சிக்கு வந்தவங்க, நாங்க இந்த மாதிரி வந்திருக்கோம், எங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் அறிவுபூர்வமாக பதில் சொல்லணுமா இல்லையா? தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி நடக்காத ஒரு சம்பவம். என்ன நடக்காத சம்பவம்? மக்களோடு மக்களாக நிற்காமல், மக்களுக்காக போராடாமல், எந்த ஒரு அறிவுபூர்வமான விளக்கமும் மக்களுக்கு கொடுக்காமல், ஒரு அறிவுபூர்வமான திட்டங்களும் இல்லாமல், மக்களுக்கு இதுக்கு முன்னாடி எந்த சேவையும் செய்த அனுபவம் இல்லாமல் இப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கிறது இதான் முதல் முறை. 1967 தான் டிஎம்கே ஆட்சி அமைஞ்சிச்சு. எல்லோரும் இளைஞர்கள், இதே போலதான் இளைஞர்கள் எல்லோரும். ஆனால் எப்படிப்பட்ட இளைஞர்கள்? அனைவரும் அண்ணாவின் தம்பிகள். அவ்வளவு பேரும் பத்திரிகை நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்கி, காங்கிரஸ்காரர்களை விட நாங்கள் எவ்வளவு திறமையானவர்கள் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்து அவங்க அவ்வளவு செஞ்சதுனால தான் இன்னைக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். அந்த பத்திரிகையாளர்கள்லாம் பத்திரிகை நடத்தி ஆட்சிக்கு வந்ததுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு தனித்துவமான மாநிலமாக இருக்குது. இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்க நடுத்தர வர்க்கம் அளவுக்கு இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இவ்வளவு வசதியான நடுத்தர வர்க்கம் கிடையவே கிடையாது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் பேசுறாரு, பொதுக்கூட்டங்களில் பேசுறாரு, பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு, சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொன்னாரு. உடனே இந்திய அளவில் அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி, என்னென்னமோ பொய் பிரச்சாரங்களெல்லாம் பண்ணி, அவர் மேலே எவ்வளவோ கேஸ் போட்டு மன்னிப்பு கேட்டால் தான் விடுவோம்லாம் சொல்லி சொன்னாங்க. மன்னிப்பு கேட்டாரா? இந்த இன்னைக்கு சட்டசபையிலையும் சனாதனத்தை ஒழிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இந்த துணிவெல்லாம் யாருக்காச்சும் வருமா? டிவிக்கு விஜய்க்கு வருமா? முதலமைச்சர் விஜய்க்கு வருமா? பத்திரிகையாளரை சந்திச்சு பேட்டி கொடுப்பாரா? கலைஞர் பேட்டி கொடுத்தா அந்த இடம் எப்படி இருக்கும்? கலைஞரை சுற்றி 100 பத்திரிகையாளர்கள் நிற்பாங்க. அவ்வளவு கேள்வி கேட்டாலும் அவர் அவ்வளவு பதில் சொல்லுவார். பத்திரிகையாளர்கள், பத்திரிகை அப்படிங்கிறது ஜனநாயகத்தோட 4வது தூண். மக்கள் சார்பாக அவங்க தான் கேள்வி கேட்பாங்க, ஆளுபவர்கள் பதில் சொல்லணும். மக்கள் சார்பாக அவங்க தான் விமர்சனம் செய்வாங்க, அந்த விமர்சனத்துக்கெல்லாம் பதில் சொல்லணும். டிஎம்கே சந்திக்காத விமர்சனங்களா? எவ்வளவு விமர்சனங்கள் சந்திச்சிருக்கு. அவ்வளவையும் பூமாலையாக போட்டுக்கொண்ட இயக்கம் திமுக. அன்றைக்கு அண்ணாவின் தம்பிகள் இவங்கெல்லாம் பத்திரிகை நடத்திருக்காட்டி என்ன ஆயிருக்கும்? இவங்கெல்லாம் பத்திரிகை நடத்தி ஆட்சிக்கு வந்ததுனால தான் இன்னைக்கு இந்தி தமிழ்நாட்டின் எல்லையிலேயே நிற்கிது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு அவ்வளவு நடுத்தர வர்க்கம் அவ்வளவு அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த பத்திரிகையாளர்கள் தான், திமுக பத்திரிகையாளர்கள் தான். ஆனால் பத்திரிகையாளர்களின் கேள்விக்கே பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ற நம்ம முதலமைச்சர் விஜய் எங்க? காருக்குள்ள இருந்தாலும் கண்ணாடியை இறக்கி விட்டுட்டு பதில் சொல்ற நம்ம உதயநிதி ஸ்டாலின் எங்க? அடுத்ததாக வாரிசு அரசியல் சொல்லுவாங்க. கொஞ்சம் படிச்சால பார்த்தீங்கன்னா நெப்போட்டிசம் அப்படின்னு ரொம்ப டீசெண்டாக இங்கிலீஷில் சொல்லுவாங்க. விஜய் மட்டும் வாரிசு இல்லையா? சினிமா வாரிசு தானே அவர். அவங்க அப்பா டைரக்டர். அவரே ஏன் சினிமாவுக்கு வந்தார்? ஒரு சினிமாக்காரங்கள்ட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு நமக்கு தெரியாதா? ஒரு டைரக்டர் எவ்வளோ வசதியாக இருப்பார் நமக்கு தெரியாதா? அவ்வளவு வசதி வாய்ப்புகள் நிறைந்த குடும்பத்தில் பிறக்கிற எந்த நடிகர்களாச்சும் பெரிய சயின்டிஸ்ட் ஆயிருக்காங்களா? இல்லை நாட்டுக்கே பெருமை சேர்க்கிற மாதிரி எந்த துறையிலாச்சும் சாகசம் பண்ணியிருக்காங்களா? எடுத்துக்காட்டுக்கு விளையாட்டுத் துறையில் போய் நாட்டுக்கே பெருமை சேர்த்துருக்காங்களா? கிடையவே கிடையாது. குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாக வேண்டியது, நான் ரஜினி ரசிகன், விஜயகாந்த் ரசிகன் சொல்லி அந்த ரசிகர்களெல்லாம் இழுத்துக்க வேண்டியது, ஒரு 20-30 படங்களில் ரஜினி இசத்தை பண்ண வேண்டியது, ரஜினி ஸ்டைலில் ஃபைட்டு, ரஜினி ஸ்டைலில் பாட்டு வைக்க வேண்டியது, நானும் அரசியலுக்கு வருவேன்னு குதிச்சிட வேண்டியது. அதுவும் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதும் போதும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு நடிகன் வந்து ஒப்பீனியன் கேட்குறான் ரசிகர்கள்ட்ட. நானும் வந்து அரசியலுக்கு வரலான்னு இருக்கேன், என்ன நினைக்கிறீங்க? எங்கள் அம்மா என்ன அரசியலுக்கு வர சொல்லிட்டாங்கிறான் ஒருத்தன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறான். என்ன சொல்கிறது சொல்லுங்கள்? அந்த நடிகர்களை, அதாவது நம்ம பிள்ளைகளெல்லாம் நம்ம வந்து இனிமேல் பார்த்து அவங்க யார் படத்தையாச்சும் பார்த்தா இவன் படத்தை பாரு, அவன் படத்தை பார்க்காதான் நம்ம பிரித்து வைக்கணும் போல இருக்குது. ஒவ்வொரு நடிகரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் போல இருக்குது. இவன் எப்படிப்பட்ட ஆள், என்ன மாதிரி கொள்கையில் இருக்கான், நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லி இனிமேல் இந்த கிசு விஷயம், இந்த மாதிரி சினிமா செய்திகள்லாம் பேசுகிறாங்கல்ல, அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி கேட்கணும் போல இருக்குது. ஒவ்வொரு நடிகன் பேசுகிறதையும் நம்ம கவனித்து நம்ம பிள்ளைகளை இவன் படத்தை பாரு, அவன் படத்தை பார்க்காத அப்படின்னு நம்ம பிரித்து சொல்லணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. எவனை பார்த்தாலும் நான் அரசியலுக்கு வர போகிறேன், வந்து முதலமைச்சராக போகிறேன், எம்எல்ஏ எம்பி ஆக போகிறேன் அப்படிங்கிறான். இன்னொரு நடிகன் சொல்கிறான், தெரு நாய் பிஸ்கட் சாப்பிடுமா, பிரியாணி சாப்பிடுமா தெரிஞ்சுக்கவே 6 மாதம் ஆகுமா. அடேங்கப்பா, என்ன அறிவு பாருங்க. ஒரு நாய் பிஸ்கட் சாப்பிடுவான், பிரியாணி சாப்பிடுவான்னு தெரிஞ்சுக்க 6 மாதம் ஆகுமா. அதனால டிவிக்கு ஆட்சிக்கு 6 மாதம் அவகாசம் கொடுக்கணுமா. டேய் அப்பா, எங்கே இருந்துடா வர்றீங்க நீங்கள்லாம்? இந்த சினிமாவிலேருந்து இவ்வளோ நடிகனுங்க வர்றாங்களே, சினிமா எவ்வளோ பெரிய தொழில், எவ்வளோ பணம் புழங்குதாங்க, எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருக்கான். எவ்வளவோ தயாரிப்பாளர்கள் பெரிய பெரிய ஹீரோவெல்லாம் வச்சு படம் எடுத்து படம் ஃப்ளாப் ஆகி தற்கொலை பண்ணிட்டுலாம் செத்து போயிருக்காங்க. நீங்கள் தான் நடிகர்கள் ஆச்சு இல்லை, நடிகனுங்க தான் நல்லா சம்பாதிக்கிறீங்களே,
50 கோடி 100 கோடின்னு சம்பளம் வாங்குறோம், உச்சத்துலேருந்து விட்டுட்டு வந்துட்டோம்லாம் சொல்கிறீங்கல்ல, யார்கிட்ட கொடுத்துட்டு வந்தீங்கன்னு தெரியல, ஆனால் விட்டுட்டு வந்தோம்னு சொல்கிறீங்கல்ல. சினிமாக்காரனுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பேங்க் ஆரம்பிக்க வேண்டியதானே? பேங்க் ஆரம்பித்து தயாரிப்பாளர்களை பாதுகாக்கலாம்ல. உங்களுக்கே நீங்களே படம் தயாரிக்க கடன் உதவியெல்லாம் கொடுத்துட்டு அந்த பேங்க்கை பெருசாக்கலாம்ல. எவ்வளவோ தொழிலாளர்கள் படப்பிடிப்பில் இறந்து போகிறாங்க, ஒரு வயசான காலத்தில் வாழ்வாதாரம் இல்லாமல் தவிக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் நிரந்தரம் கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு பேங்க்கை நடத்தி இது எல்லாத்தையும் சரி பண்ணி உங்கள் நிர்வாக திறமையை காட்டலாமே. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் தான் நிர்வாக திறமையை காட்டினார் இந்த நடிகனுங்களில். அது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான். அவ்வளவு கடன் வச்சுருந்தாங்க நடிகர் சங்கத்தில். விஜயகாந்த் அவர்கள் தான் கலை நிகழ்ச்சி நடத்தி அந்த கடனெல்லாம் அடைச்சார். அவருடைய நிர்வாக திறமையை அவர் காமிச்சார். இப்போ இருக்க நடிகனுங்க அவனுக்காச்சும் நிர்வாக திறமை இருக்கா? காமிச்சிருக்கானா? நிரூபிச்சிருக்கானா? சினிமா ஃபீல்டில் புழங்காத பணமா 50 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறேன்னு சொல்கிறானுங்க. சினிமா பேங்க் ஒன்று ஆரம்பித்து நிரூபிக்க வேண்டியதானே? இல்லை சினிமாவில் தற்கொலையெல்லாம் குறைக்க வேண்டியதானே? ஒன்றும் கிடையாது. நேராக கட்சி ஆரம்பிப்பேன், நேராக முதலமைச்சர்னு விருச்சிககாந்த் ரேஞ்சுக்கு அவன் கிளம்பிட்டு வரான். இதெல்லாம் வாரிசு வராதா? நடிகனாகிறது, நடிகை குடும்பத்திலேயே திருப்பி நடிகனாகிறது, சினிமா இண்டஸ்ட்ரியை கைப்பற்றிக்கிறது, இதெல்லாம் வாரிசில் வராதா? அரசியலில் மட்டும்தான் வருமா? திமுக வாரிசுகள் என்ன சும்மாவா இருந்துச்சு? இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தி வரவிடாமல் எல்லைச்சாமியாக காத்து நிற்கிது. மைனாரிட்டிகளை எடுத்துக்கங்க, சிஏஏ சட்டம், வக்பு வாரிய சட்டம், இதெல்லாம் எதிர்த்து நிற்கிறது யாரு? இந்த வாரிசுகள் தான், திராவிட வாரிசுகள் தான். இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்துக்கங்க, ஒரு தோல்வியை தாங்க முடியல. உடனே மம்தா பானர்ஜி விட்டு அவன் பிச்சுட்டு போயிட்டான். 25 எம்பிக்கள் பிச்சுட்டு போயிட்டான், எம்எல்ஏக்கள்லாம் பிச்சுட்டு போயிட்டான். மம்தா பானர்ஜி கையில் அந்த கட்சி கிடைக்குமானே தெரியல. ஆனால் இங்கே திமுகவை காத்து நிற்கிறது யாரு? கூவத்தூர் கூத்தெல்லாம் நடந்துச்சுல 2017. அப்போ திமுக கிட்ட 89 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. எத்தனை எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி சோஃபா மாடலை தேடி ஓடினாங்க. இன்னைக்கு சோஃபா மாடல்னு பிடிக்கிறாங்களே ஆளு. டிடிவி தினகரன் சொன்ன மாதிரி துர்நாற்ற சக்தியாக இருக்குது. சோஃபா மாடல் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. திமுக காரங்களோ இல்லை திமுக எம்எல்ஏக்களோ போனாங்களா சோஃபா மாடலுக்குள்ள? இப்படி தமிழ்நாட்டை காத்து நிற்கிறது யாரு? திமுகவின் வாரிசுகள் தான். திமுக உடையாமையும் காத்து நிற்குது, தமிழ்நாட்டையும் காத்து நிற்குது. புரிஞ்சுக்கங்க. உதயநிதி ஸ்டாலினுடைய விஜயை இப்போ நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த விளையாட்டுத்துறைக்கு செய்த சாதனைகள் அளவுக்காவது விஜய் அவர் முதலமைச்சராக இருந்து ஏதாச்சும் கொஞ்சம் செஞ்சாதான் 2 பேரையும் நம்ம கம்பேர் பண்ண முடியும். அது வரைக்கும் உதயநிதியின் சாதனை கிட்ட விஜய் அவர்கள் வர முடியாது. பார்ப்போம், விஜய் அவர்கள் பணி செய்து உதயநிதி கிட்ட நெருங்குவாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.